வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ரயில்வே நண்பன் சிவா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்ஆர்பி எக்ஸாம், அது ஏஎல்பியாக இருக்கட்டும், அடுத்து நடக்க போகிற இருக்கிற டெக்னீஷியன், ஜேஇ, அடுத்து என்டிபிசி எக்ஸாம், ஆர்பிஎஃப் எஸ்ஐ, எந்த எக்ஸாமாக இருக்கட்டும், இது நிறைய பேர் எனக்கு யூடியூப்பில் வீடியோஸ் போட்டிருந்ததுல கீழே கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க, பர்சனலாகவும் மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக இது ஒரு ஸ்பெஷல் வீடியோவாக போட்டிருக்கேன். என்ன அப்படின்னா, நீங்கள் அப்ளிகேஷன்லேயோ இல்லை ஹால் டிக்கெட்லேயோ உங்களுடைய பேரோ உங்களுடைய ஃபாதர் நேமோ இல்லை உங்கள் டேட் ஆஃப் பர்த் இல்லைன்னா வேறு எதுவும் பிள்ளைகள் இருந்தால் என்ன செய்யணும், எக்ஸாமுக்கு போகும்போது என்ன செய்யணும், அதாவது அப்ளை பண்ணும்போது என் நேம் ஒரே மாதிரி இருக்குது, ஹால் டிக்கெட்டில் தப்பாக வந்திருக்கு, ஹால் டிக்கெட்டில் எரர் இருக்குது, இல்லை நான் தப்பாகவே அப்ளை பண்ணிட்டேன், இப்போ என்ன பண்ணணும், அதே மாதிரி பயோமெட்ரிக் எனக்கு ஃபிங்கர் ஒழுங்காக விழாது, அங்கே எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இப்போ டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். இது எந்த அடிப்படையில் இந்த வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்று நான் சேலத்தில் நாலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அந்த காலேஜில் நடந்த ஏஎல்பி எக்ஸாம் சென்டருக்கு போய் அங்கே எக்ஸாம் நடத்தும் அலுவலகத்தில் கேட்டுட்டு வந்து தான் இந்த வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன். வாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு கமெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கேட்டிருக்காரு, சார் ஹால் டிக்கெட்டில் என்னோடய ஃபாதர் லாஸ்ட்டு 2 லெட்டர் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது, அலோவ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர், ப்ரோ ஒரு ஹெல்ப்பு, எனக்கு ஹேண்ட் ஸ்வீட் ப்ராப்ளம் இருக்குது, ஸோ ஆர்ஆர்பி எக்ஸாமில் ஆதார் பேஸ்டு பயோமெட்ரிக்னு சொன்னாங்க, ஐ ஸ்கேனர் எக்ஸாம் சென்டரில் இருந்துச்சான்னு எக்ஸாம் அட்டன் பண்ணவங்கக்கிட்ட கேட்குறீங்களா ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, சார் ஆதாரில் என்னோடய அப்பா நேம், அப்புறம் என்னோடய நேமுக்கு அப்புறம் என்னோடய அப்பா நேம் இருக்குது, பட் அட்மிட் கார்டில் என்னோடய நேம் அண்ட் இனிஷியல் மட்டும்தான் இருக்குது, ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆகுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர், என்ன ஆதார் 3 இயர்ஸ் முன்னாடி நேம் அண்ட் ஃபோன் நம்பர் சேஞ்ச் பண்ணேன், ஆனால் ஃபோட்டோவில் ஓல்டு ஃபோட்டோ தான் இருக்குது, அப்போ எடுத்தது தேவையில்லைன்னு சொன்னாங்க, இது எதுவும் ப்ராப்ளம் வருமானு கேட்டிருக்கீங்க. அடுத்து இன்னொருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா, சார் டேட் ஆஃப் அந்த பர்த்தும் மந்த்தும் சேஞ்ச் ஆகிருக்கு ஹால் டிக்கெட்டில், அதுக்கு யாருக்கு மெயில் பண்ணலாமான்னு கேட்டாங்க. இன்னொருத்தங்க, சார் கால் லெட்டரில் மை நேமில் ஃபஸ்ட் லெட்டர் ராங்காக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இது எந்த பிரச்சனையும் இல்லை, இன்றைக்கி எக்ஸாம் சென்டரில் எக்ஸாம் நடத்தும் அலுவலர்கிட்ட டைரெக்டாக கேட்ட இது ஒன்றும் இல்லை, நீங்கள் எக்ஸாமுக்கு பயப்படாமல் வாங்க, நீங்கள் வரும்பொழுது கண்டிப்பாக உங்களுடைய கால் லெட்டரை எடுத்துகிட்டு வாங்க, கால் லெட்டரையும் எடுத்துகிட்டு ப்ளஸ் அதோட உங்களுடைய ஐடி ப்ரூஃபான ஆதார் கம்பல்சரி தேவை. இல்லை சார் எனக்கு ஆதார் கார்டில் தான் பிரச்சனையே இருக்குது அப்படின்னாலும் நோ ப்ராப்ளம், கண்டிப்பான ஆதார் வேணும், ஆதார் இல்லைன்னா அலௌடு கிடையாது, ஆதார் ஒரிஜினல் இல்லைன்னா கூட நீங்கள் ஜெராக்ஸ் கூட எடுத்து போகலாம், ப்ளஸ் அதோட ஏதாவது ஒரிஜினல் ஐடி எடுத்து போகணும். சரியா? எடுத்து அது பார்த்திங்கன்னா, இப்போ இன்னொன்று என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த ஆதார்லையோ இல்லை ஹால் டிக்கெட்லேயோ உங்களுடைய நேம் இல்லை சேஞ்சஸ், உங்களுடைய அப்பா நேம் சேஞ்சஸ், இல்லைன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தில் சேஞ்சஸ் ஏதாவது இருந்தால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதுக்குன்னு ஒரு ஃபார்ம் வச்சுருக்காங்க ரயில்வே, ஒரு ஃபார்மெட், அதுக்குன்னு ஒரு ஃபார்மெட் வச்சுருக்காங்க ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட். அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதில் எது கரெக்டானதோ அதை ப்ரூஃபை வச்சு எழுதிக்கிட்டு உங்களை எக்ஸாமுக்கு அலோவ் பண்ணிடுவாங்க. ஸோ எக்காரணத்தை கொண்டு உங்களை உள்ளே அலோவ் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. அதுக்கான ஒரு படிவம் வச்சுருக்காங்க அவங்க, அதில் ஃபில் பண்ணி சைன் வாங்கிட்டு உங்களை எக்ஸாமுக்கு அலோவ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் சார் ரேகை விழ மாட்டேங்குது கையில், அந்த மாதிரி சில பேருக்கு இந்த வேர்வை வந்துகிட்டே இருக்கனால அந்த இது விழாது அப்படின்னு ஒரு நண்பர் கேட்டிருந்தார். ஸோ அது மாதிரி விழலாலும் பிரச்சனை இல்லையா, முடிஞ்சளவு ட்ரை பண்ணி பார்ப்பாங்க தொடச்சி. இல்லை அப்படின்னா அதுக்கும் ஃபார்ம் 3 அப்படின்னு ஒரு ஃபார்ம் இருக்குதான், அதை ஃபில் பண்ண சொல்லிவிட்டு உங்களுக்கு அந்த கண் வெளியே ஸ்கேன் பண்ணிவிட்டு உங்களை எக்ஸாமுக்கு அலோவ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த பிரச்சனைகள், அதாவது உங்களுடைய நேம்லேயோ உங்களுடைய ஃபாதர் நேம்லேயோ உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்லேயோ அல்லது உங்களோட ரேகை விழலை, கை ரேகை விழலை அப்படிங்கிற பட்சத்துலேயோ எந்த பிரச்சனையும் கிடையாது, நீங்கள் பயப்படாமல் எக்ஸாம் எழுத போகலாம். கையில் கொண்டு போக வேண்டிய முக்கியமானது உங்களுடைய ஆதார் ப்ளஸ் எனி அதர் ஐடி ப்ரூஃப் கொண்டு போங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது போக ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரியுங்க. நன்றி, வணக்கம், ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். டூ வெல்.